ஃபால்கன் காயின்ஸ் கேலரி ஃபால்கன் ஆக்ஷன் நடத்தின பெங்களூர் நாணய கண்காட்சி. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். கடந்த 13-14-15 வெற்றிகரமாக நடந்து முடிந்த பெங்களூர் நாணய கண்காட்சியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேதியில் ஒரு நாணய கண்காட்சிகள் இந்த கலெக்டர்ஸ் ஹப் இல்லை, கேபிட்டல்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் உள்ள மார்க்கெட்டு. அதில் தொடர்ந்து கண்காட்சிகள் எல்லா வருஷமும் நடந்துகிட்ருக்குது, மீட்டிங் நடந்துகிட்ருக்குது, பல்வேறு இடங்களில் பல்வேறு தரப்பினர் கண்காட்சி நடத்திட்டுருக்குறாங்க. இதில் மிக பாரம்பரியமிக்க ஃபால்கன் குரூப், ஃபால்கன் காயின் கேலரி குரூப், ஃபால்கன் ஆக்ஷன்ஸ் அவங்க கண்காட்சி நடத்துகிறாங்க. அந்த கண்காட்சியில் நம்ம ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் கலந்துக்கிறதுல பெருமை அடைகிறோம். இது இவங்களுக்கு பல்வேறு காட்சிகள் இவங்க தொடர்ந்து நடத்தினாலும் இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் இதுதான் இவங்களுக்கு முதல் அட்டம்ப்ட்டு. இந்த முதல் அட்டம்ப்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 80க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் வந்தது. நல்ல க்ரௌடு, நல்ல கலெக்டர்ஸ் பேஸ்டு, நல்ல அங்கீகாரம் ஒவ்வொருத்தருக்கும் கிடச்சிது. இந்த அங்கீகாரம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, டீலர்ஸாக இருக்கட்டும், வந்த கலெக்டர்ஸாக இருக்கட்டும், வந்த க்ரௌடாக இருக்கட்டும், நல்ல தகுந்த அளவில் ஏற்பாடுகளும் சரி, அவங்களுக்கு உண்டான உரிய மரியாதையும் சரி, அந்த வரவேற்பு முறையிலேருந்து எல்லா விஷயமும் எந்த சிக்கல்களும் இல்லாமல் தகுந்த பாதுகாப்பு அம்சங்களும் சரி மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த 3 நாளில் ஆக்ஷன் ஏல விற்பனையை பொறுத்த வரைக்கும் தோடிவாலா ஆக்ஷன்ஸாக இருக்கணும், ஃபால்கன் கேலரி ஆக்ஷன்ஸாக இருக்கணும், திருவாங்கூர் ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், பல ஆக்ஷன்ஸ் நம்ம அதாவது இந்த ஸ்டால் போட்டு நம்ம விற்பனை பண்ணுறது 1 to 1. இந்த மக்கள் வரலாம், கலெக்டர்ஸ் வரலாம், அவங்க பொருளை வாங்கலாம், விற்கலாம். அது இல்லாமல் ஏல விற்பனையும் அந்த மேடையில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. நல்ல ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க, பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. கலெக்டர்ஸும் புது வரவங்களை அவங்க அங்கீகாரப்படுத்தி அவங்களுக்கு உண்டான கம்ஃபர்ட் ஜோனும் கொடுத்தாங்க. காட்சிப்படுத்தினது எப்படின்னா, ஒரு 4-5 பேர் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அந்த காட்சிப்படுத்தினதில் முக்கியமானது தங்க நாணயங்கள். இந்த கங்காஸுடைய தங்க நாணயங்களில் டைவரைட்டி அவ்வளோ அழகாக டீட்டெயில்டாக வெளியிட்டது மிகச்சிறப்பு. இதுலேயே ஒரு 2-3 பேர் கண்டினியூஸாக இதை காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த காட்சிப்படுத்தினதுக்கு உண்டான அங்கீகாரத்தையும் ஃபைனல் டே கொடுத்தாங்க. முறையாக ஓப்பனிங் செரிமனி, க்ளோசிங் செரிமனியிலேருந்து எல்லா வகையான ஏற்பாடுகளும் நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டால் நம்பர் 70 நம்ம போட்டிருந்தோம். அதில் நம்ம மோனோகிராம்ஸ் ஷீல்டில் ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறது மூலியமாக அந்த மாதிரி ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். எனக்கே பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காயின்ஸ், கிரேடட் கரன்சிஸ், ஃபாரின் காயின்ஸ், ஆன்டிக்ஸ், பட்டன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கிடச்சிது. நல்ல கஸ்டமர் பேஸ் கிடச்சிது. நான் விற்பனையும் என்னுண்டான ஸ்டால்லேருந்து விற்பனையும் பிரமாதமாக இருந்தது. ஸோ ஓவரால் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி. தொடர்ந்து இவங்க நடத்தணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணுன்றது ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸோட ஒரு வேண்டுகோள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது நிறுவன தலைவர் கீர்த்தி பரேக்கா இருக்கட்டும், தம்பி ஹர்திக் பரேக்கா இருக்கட்டும், மிக சிறப்பாக நடத்தினாங்க. எல்லாத்தையும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனையே வச்சு கடைசி வரைக்கும் நல்ல முறையில் நகர்த்திட்டு போனாங்க. இதை வாழ்த்துறோம். தொடர்ந்து இந்த பணி தொடரட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க.